வாழ்த்தி மகிழ்வோம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் மே 14 பதிவினை காணவுள்ளோம். மே 14 பதிவு நாம் ஒரு சொல்லில் கூற வேண்டுமென்றால் உள் உயிர் என்று கூறலாம். அன்பில் தெய்வீக உள் உயிர் இருக்கிறது. மனிதனில் உள்ள விலங்கு கூறுகள் ஒருபோதும் தெய்வீகத்திற்கு பதிலளிக்கவும் அறியவும் முடியாது. மனிதனின் உள்ள விலங்கு கூறுகள் ஒருபோதும் தெய்வீகத்திற்கு பதிலளிக்கவும் அறியவும் முடியாது. தெய்வீகத்திற்கு மட்டுமே தெய்வீக பதிலளிக்க முடியும். மனிதனின் உள்ள வெறுப்பின் உள்ளுயிர் ஒருபோதும் அன்பின் உள் உயிருடன் ஒற்றுமையாக அதிர்வதில்லை. அன்பினால் மட்டுமே அன்பை பிடிக்க முடியும், அதனுடன் இணைக்க முடியும். மனிதன் தெய்வீகமானவன். மனிதன் அன்பின் பொருள். அவர் இதுவரை கண்மூடித்தனமாக பின்பற்றி வந்த தூய்மையற்ற தனிப்பட்ட கூறுகளை விட்டுவிட்டு தெய்வீக உள் உயிரின் ஆள்மாறான உண்மைகளுக்கு பரப்பாரா என்பதை அவர் உணரலாம். அன்பின் கொள்கைகள் அனைத்து கூறிய அறிவும் சிறந்த நுண்ணறிவும் குறிக்கோளும் அடங்கியுள்ளன என அவர் பதித்த ஆங்கில பதிவினை காண்போம். God, we can say it in acrostic, generational operational directors. God, we can say it in acrostic word, generational operational directors. The God is the spirit of love. Prior to that, after that, the animal in man can never respond to and know the divine. Only the divine can respond to the divine. The spirit of hatred in man never vibrate in unison with the spirit of love. Love only can apprehend love and become linked with it. Man is divine. Man is of the substance of love. This he may realize if he will relinquish the impure personal elements which he has hitherto been blindly following and will fly to the impersonal realities of the God Spirit. In the principle of love, all knowledge, intelligence, and wisdom are undying. What he says on May 14th. We can say it for the word God, generational operational directors in acrostic. தமிழ் மொழியில் அதனை உயிர் என கருதி நாம் மே 14 அகத்தவம் ஆண்டின் ஒரு நாள் என்ற பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.